அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த நாடகத்தினுடைய நோக்கம் இன்றைய முஸ்லிம் சமுதாய பெருமக்கள் முன்னோர்களின் வாழ்வுதான் மறுமையில் வெற்றியை ஈட்டித்தரும் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே மாணவிக்கு வழிக்கு முரணாக ஏராளமான காரியங்களை செய்து வருகிறார்கள். இந்த வழியில் சென்றால் நாம் நரக படுகொலிக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற செய்தியினை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்வதை போன்று நாளை நரக படுகொலியிலே இவர்களெல்லாம் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்தார்களோ அந்த மக்கள் நாளை நரக படுகொலியில் தூக்கி எறியப்பட்டதற்கு பிறகு அவர்கள் புலம்பக்கூடிய அந்த புலம்பல்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாங்கள் உலக வாழ்விலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் எங்களுடைய முன்னோர்களுக்கும் பெரியார்களுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். அதனுடைய காரணத்தினால் இன்று இந்த நரக படுகொலை நாங்கள் கிடைக்கிறோம் என்ற அந்த செய்தியை அவர்களாலே வாய்களால் ஒத்துக்கொள்வார்கள். அந்த இழிநிலைக்கு இந்த சமுதாயம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மேற்கு மாவட்டத்தின் கடைநல்லூர் டவுன் கிளை சார்பாக இந்த நாடகம் உங்களுக்கு நடத்தி காட்டப்படுகிறது. பார்க்காத நல்லா இருக்கியா? என்ன விஷயம்? சும்மா நான் பார்த்துட்டு வந்தேன். என்ன வீட்டுல சாமானி வாசனை தூக்கலா இருக்கு? வீட்டுல அவளுக்கு கஷ்டமாமா. சலாத்து நிறையாவும் பாத்தியா வரோம். வாக்காதர் உட்காரு, வளவளன்னு பேசாதீங்களா, டீ போட்டு கொண்டு வரேன். நீங்க இரு, நான் என்ன சலாத்து நிறைய வராங்க பாத்துட்டு வர்றேன். அடப்பாவுமே, சலாத்து நிறைய ஓதுறன்ட்டு எந்த கொடுமைலாம் பண்ணிட்டு எடுக்காங்கோ. இப்படித்தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது தெரியாம மக்களை ஏமாந்துட்டு இருக்காங்க. அம்மா உட்காரக்கு முன்னாடி சலாத்து நிறைய ஓத சொன்னீங்களே, என்ன செய்யறாங்க பாத்துட்டு வாங்க. அதெல்லாம் கரெக்டா தான் ஓதுறாங்க. நஜாத்காரன் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுது. என்ன அக்கா நீங்களும் ஒண்ணு சொல்லாம இருக்கீங்க? என்னத்த சொல்றது, அம்மாட்ட படிச்சு படிச்சு நானும் தம்பி எத்தனை வாட்டி தான் சொல்றது, கேட்டா தானே போச்சு. அங்க என்ன ஒண்ணுமில்ல வஜ்ரத், பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க ஒழுங்க வஜ்ரத், நம்ம ஆடன கிடக்காங்க. நேத்து வந்து இவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. ஹஜ்ரத் 3 பேருக்கு தனித்தனியா சலாத்து நாரியாவும் யாசினும் வாதியாச்சு இல்ல? அதெல்லாம் பக்கா வாதியாச்சு. இப்படி யாசின் வாதி பாத்தியா ஒரு விசாரிச்சு காட்டினதா இல்ல? பிரியங்கிட்ட கேள்வி வைக்கலாமா? தப்பு செய்யறவங்கிட்ட கேள்வி வைக்க முடியும். தம்பி இதை தப்புன்னு யாரு சொன்னா? நம் முன்னோர்கள் வழிவழியா செய்யற தப்புன்னு யாரு சொன்னா? நம்ம அஜித் மாதிரி தெரியாது, அவங்களுக்கு தெரிய போதோ? அல்ல நம்ம கிட்ட அப்படியா சொல்றான்? குர்ஆன் ஹதீஸ் சொல்றதானே கேட்கணும். அம்மா குர்ஆன் ஹதீஸ் நாங்க படிச்சதுன்னா தான் உங்களுக்கே தெரியும். பேசாம சொன்னா இவன் சொன்னான்னு குழம்பாம நம்ம சொல்றது கேட்டு நடங்க. நீங்க குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொன்னா கேட்கும். நீங்க ஓடுறது எந்த ஹதீஸ்ல இருக்கு? இப்படிலாம் பிரியங்கிட்ட கேள்வி வைக்க போயிது ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. ஏமா அல்லாஹ் சொல்லாத அல்லாவின் தூதர் சொல்லா எல்லாம் செஞ்சு பாவங்கள் அதிகமா நீங்க செஞ்சுட்டு அதை தப்புன்னு தட்டி கேட்டா உங்களால ஊர்ல மழவே மாட்டேங்குன்னு எங்களை குத்தம் சொல்றீங்களா? நான் கேள்வி வைக்கணும்ல, அதுக்கு அஜ்ரத்தை பைசல சொல்லுங்க. ஃபாத்தியா சலாத்து நிறைய ஓடுறது மார்க்கெட்ல உள்ளதா இல்லையா? பாத்தீங்களாமா, ஃபாத்தியா இருக்கா இல்லன்னு கேட்காங்க. குர்ஆனை திறந்தா முதல்ல இருக்கதே ஃபாத்தியா இருக்கே, பாத்திருக்கியா? ஆமா, பாதியாசம் முதல்ல இருக்கு. இவ்வளவு பேசுறீல்ல, பாத்தியாக்கு என்னல அர்த்தம்? நாம என்ன கேக்குறவங்க என்ன சொல்றாங்க? இறந்து போனவங்களுக்கு ஓதக்கூடிய 40ஆம் நாள் 3ஆம் சரத்து 7ஆம் சரத்து 10ஆம் சரத்துன்னு வர வருஷ பாத்தியா உண்டுமா இல்லையான்னு கேட்டா குர்ஆனை திறந்தா முதல்ல இருக்கு சூரத்துல் ஃபாத்தியாவா. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. கேள்வி கேட்டா இப்படி வார்த்தையில பேசாம தட்டி கழிச்சிட்டு போயிடுவீங்களா? ஏடா சும்மா நீங்க சாப்பிடுங்க அஜித், இவ்வளவு கிடக்காங்க. அதுதானே வந்திருக்காரு, நீங்க சொல்லாட்டி சாப்பிட்டுதான் செய்வாரு. யாரெல்லாம் சொல்லியா மொய்தீன்? அஜித் என்னவா? நம்ம சுலேகா புடிச்சு அவளோட போய் 4-5 வருஷம் இருக்குன்னா இருக்கும். அவள் நடத்தான் கவலையா இருக்கு. பயங்க வேற வளர்ந்துட்டாங்க. இருக்கிற வருமானத்தை வச்சு அவளையும் கவனிக்க கஷ்டமா இருக்கு. என்னத்த சொல்றது, அப்படியாம ஒரு மனுஷன் செய்வா, இப்படியே பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு போவான்?
நானும் எங்க இல்லாமோ யார் மூலியமாவோ தேடி பார்த்துட்டேன், எங்கவே தொலைஞ்சா தெரியல. அது எங்க வேற பாத்தியம் வரக்கூடாது, சிலாதும் நிறைய வரக்கூடாதுன்னு சொல்லி வர்ற வருமானத்தையும் மண்ணள்ளி போடுறாங்க. தலாக் பண்ணிட்டு வேற இடத்துல போய் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்? நம்ம அதே 120 வருஷம் காத்துக்கணும், கிடைக்கிறதா வேற கல்யாணம் பண்ணணும். என்னடா இது அநியாயமா இருக்கு. 125 வருஷம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? வாழ்நாள் இளமையை துடிச்சிருவ என்ன செய்வா? இப்படிப்பட்ட மதுகப்பை தூக்கி வச்சுக்கிட்டு தான் வணக்கத்தையும் வாழ்க்கையும் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஏன் ஹஜ்ரத் அப்படியே அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் இப்படி அநியாயம் சொல்ல சொல்லுவானாமா? மதுகப்பில் இருக்க ஆயத்தான் முன்னெடுக்கணும். மதுகப்போட பின்பற்றணும்னு அல்லாஹ் சொல்றானா? குர்ஆன் ஹதீஸோட பின்பற்றணும் தானே அல்லாஹ் சொல்றான். நாங்க இமாம் உலகத்தை மதுகப் மட்டும் தான் முன்னிட்டு வாழ்கிறோம், நீங்க சொல்லிடலாம் கேட்க முடியாது. வரமா பாத்தியாமா, அப்படி அல்லாஹ் சொல்லுவாங்க கேக்குறீங்க. இப்படித்தான் மதுகப்புல கிறுக்குத்தனமா கண்டையை சொல்லி மக்களை வழி எடுக்கிறாங்க. அத நீங்களும் கண்ணை மூடிட்டு ஹஜ்ரத் சொன்னாரு ஆட்டுக்குட்டி சொன்னான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயத்துல மனசுல இப்படி சந்தேகம் வந்துட்ட. இது மாதிரி அவங்க எத்தனை சட்டம் வணக்கங்கள் முன்னோர்கள் இமாம்கள் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. நாமளும் சிந்திக்காம சரி இந்த விளையாட்டி நேரத்தை ஓட்டிட்டு இருக்கோம். அம்மா நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. பல் தேய்க்கிற பிரஷ் எதுக்கு, எப்படி தேய்க்கணும்? பல் தேய்க்கிற பிரஷ் எப்படி இருந்தா என்ன, பல்லுதான் நம்ம சுத்தமாக போகுது. ஆனா மதுகப்புல எழுதி வச்சிருக்காங்கல்ல. என்னத்தை எழுதி வச்சிருக்காங்க? அகல வாக்குலதான் பல்ல விளக்கணுமா, நீல வாக்குல பல் விளக்குனா கல்லீரல் வீங்கிடுமா. அடப்பாவமே, அத 5 வரலால பிடிக்கூடாதான், 2 வரலால தான் பிடிச்சு விளக்கணுமா, இல்லாட்டி பைஸ் வந்துருமா. பைல்ஸா? அதுதான் மூல வியாதி. விஸ்வா குச்சிய வாயில வச்சு சப்ப கூடாதாம், சப்புனா கண் குருடா போயிருமா. என்னடா இது பல் தேய்க்கிற குச்சியிலேயுமா தப்பா இருக்குது? இதாம எல்லா விஷயத்துலயும் பண்றாங்க. இதை நாங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க நஜாத்காரங்கன்னு ஒரே அடியா ஒதுக்கிடுறீங்க. நாங்க பிள்ளைங்க அம்மா உங்களுக்கு நல்லதும் செய்வோம். என்ன குழப்பாதீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு வெளியே போயிட்டாரு, வீட்டை பார்த்து கொடுங்க. இஸ்லாம்ல அம்மாவுக்கு மனசுல லேசா மாற்றம் வந்திருக்க மாதிரி இருக்கு. இந்த மதப்புல உள்ள கிறுக்குத்தனமான சட்டத்துல எடுத்து சொல்லி உண்மையை புரிய போய் இன்ஷா அல்லாஹ். அக்கா வாசல்ல யாரோ வர்றாங்க. வாங்க ஐசா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க மாமா கல்யாணம், அது இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு. வாங்க உட்காருங்க. ஏசிட்டு இருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல டீலாம் வேண்டாமா? பரவாயில்லம்மா, டீ சாப்பிடுங்க. என்ன பத்திரிகையில அல்லாவின் அருளாலும் நபியல் நாயத்தின் துவா பறக்கத்தாலும் அவுளியாக்களின் ஆசியாலும் போட்டிருக்கு. அதான் வழக்கம், காலங்காலமா அப்படித்தானே போட்டுட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் தப்பு செய்வாங்களா? திருமணம் நபியலியை பேணித்தான் நடக்கணும். அது என்ன முன்னோர்கள்னு? அட போங்கப்பா, உன்னா நபி வழின்னு வழக்கத்துல உள்ளதை எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. மோமரஸ்லான் வாயரை சொல்றீங்களே, அப்ப அந்த மோமரஸ்லா தானே வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பின்பற்றணும். ஆமா ஆமா, எங்களுக்கு தெரியாதா நீங்க அவங்கள பின்பற்ற லட்சணம்? என்னப்பா இப்படி லட்சணம் கிச்சனம்னு? பின்ன என்ன, நம்ம காலகாலமா செஞ்ச வர தஸ்மீ தொல்லை இல்லைங்கிறீங்க, மேராஜ நோன்பு இல்லைங்கிறீங்க, சஃபே பராத் இல்லைங்கிறீங்க, புரியாம்பாத்தியாவும் இல்லாமே ஆக்கிட்டீங்க, மோரம் கொழுக்கட்டை பார்க்கவே முடியல. மௌலித் ஓதக்கூடாதுங்கிறீங்க, ஹத்தம் ஃபாத்திகா ஓதக்கூடாதுங்கிறீங்க, ராத்திப்பு இல்லைங்கிறீங்க. அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? தராவி 23 இல்லைங்கிறீங்க. இதெல்லாம் காலகாலமா செஞ்சுட்டு வர்றதானே. உங்க அறியாமையில மண்ணள்ளி போட எல்லா வணக்கத்தையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செஞ்ச நடைமுறைப்படுத்தினதான் செய்யணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லையா? ஆமா, எங்களுக்கு மட்டும் அறிவு குத்தால அறிவு மாதிரி பொங்கிக்கிட்டு ஊத்துது. எங்க முன்னோர்கள் நபிகள் நாயகம் நீங்க சொன்ன மாதிரி செஞ்ச மாதிரி நடைமுறைப்படுத்தின மாதிரி செய்யாமல செஞ்சிருப்பாங்க. உங்களோட அந்த அறியாமை தான் உங்க முன்னோர்கள் எப்படி கண்மூடித்தனமா பின்பற்ற சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க அதிசாதாரம் கேட்டா முன்னோர்கள் முடங்கி கிடைக்குங்க. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருந்தோம். அதை முதல்ல நடைமுறைப்படுத்த நாங்களா தான் இருப்போம். நபிகள் நாயகத்தோட சொல் செயல் அங்கீகாரம் எல்லாத்தையும் சரியான முறையில் மக்களிடம் கொண்டு செல்வதற்காக எங்களோட
எங்கள் ஜமாத் பல வழிகளில் முயற்சி செய்யுது. அப்ப இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யலைங்கிறீங்களா? அதான் சவாலா சொல்றோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா காட்டுங்க, நாங்களும் செய்யறோம். இதுல உங்களை மாதிரி கௌரவம்ல பார்க்க மாட்டோம். இதவங்க அஜத் மாலும் கேட்டுட்டு இருப்பாங்க, ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க. ஆமாம்பா, இவங்க எதையாச்சும் போட்டு குழப்புவாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு மௌலூத் ஓதக்கூடாதுன்னு சொன்னவங்க தானே, அவங்கள போடக்கூடாதுன்னா இவங்கள எப்ப கூடணும்? ஏன்பா உங்கள் அம்மா உனக்கு பிடிச்சிருந்து என்ன செய்வேன்? எங்க அம்மா சொல்றதை கேட்டு நடப்பேன். உங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு வெறுமனே வருஷத்துல 10 நாள் பூ சந்தனமும் தோரணையுமா காசுக்கு 5-6 பேரை கூப்பிட்டு அவங்கள புகழ்ந்து பாடிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்காம இருந்தா அவங்கள நேசிக்கிறதாமா. அது மாதிரிதான் நீ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நடந்துக்கிறீங்க. இப்போ உண்மையிலே மௌலூத் மார்க்கத்தில் இல்லையா? இருந்தா அந்த மேடையிலேயே ஆதாரத்தை கொண்டு வர சொல்லுங்க. இவ்வளவு பேர் இருக்கிற அந்த மேடையில அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸி அவர்களோட தலைமையில எங்க ஜமாத் ஆளுங்களை வச்சு விமர்சையை ஓதிடலாம். எங்க ஆளுங்கள் குழப்பத்தாங்களோன்னு தோணுது. அப்புறம் நிறைய கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எங்க மாமி வீட்டுல வெயிட் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ட்ரெஸ் இருக்க தின்னு வழி போகணும். என்ன இது புதுசா இருக்கு? முன்னெல்லாம் மாமா தானே வாங்கி கொடுப்பாங்க, இப்போ வர்றதுக்கு முன்னாலேயா? இல்ல இல்ல, எங்க மாமாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்க மாமி வீட்டுல அவங்களா பிரியப்பட்டு கொடுக்காங்க. வேண்டான்னு சொல்ல முடியுமா? இப்படியே வேண்டாம் வேண்டாம் சொல்லி அவங்க தானே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு முன்னை விட அதிகமா வரவச்சனை வாங்குறோம். என்ன சொல்ற? இதெல்லாமா ஆராய்ச்சனை? பிரியமா வாங்கி தர்ற, வேண்டான்னு சொல்லலாமா? ஆமா ஆமா, அவங்கவுங்க மாமாவுக்கு பேசி வைக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்து அதை பிரியம் அன்பளிப்புன்னு சொல்லலாம். அவங்கவுங்க மாமாவுக்கு பேசி வச்சதுனால கொடுக்கவே செய்யறாங்க. யோசிக்க வேண்டிய விஷயம்தான், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஆமா, இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய விஷயத்த கூட சின்ன தப்பா நினைச்சுக்கிறீங்க. ஊர்ல எல்லாரும் தானே வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் வாங்கிக்கிறதுனால ஒரு தப்பு சரியாயிடாது. எந்த வகையில பெண் வீட்டுல இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு பின்னாடியோ வாங்கினாலும் தப்புதான். அதுக்கு பேர் வரவச்சனை தான். மாமாவை கட்ட போற மாமிதான வாங்கி கொடுத்துருக்காங்க. உலகம் புரியாம இருக்கீங்களே, அவன் அப்படி சொல்லுங்க. இவங்க என்னன்னா இப்படி சொல்றாங்க. நீங்க பேசுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்க என்னத்த பேசிட்டோம்? பெண்களோட கஷ்டம் புரியாம பேசுறீங்களே, இதுவும் ஒரு வகையில வரவச்சனை தான். பெண் வீட்டை கஷ்டப்படுத்தி எந்த வழியில வாங்கினாலும் அது தப்பு தான். ஓ, அவங்களா நீங்க? பேச்சு ரொம்ப வளருது, நீங்களும் உட்கார்ந்து பேசுங்க. என்ன அவளா நீனு கிண்டலா? உண்மையை சொன்னா யாருக்குத்தான் இனிக்கும்? தௌஹீத் ஜமாத் காரங்கிற மீனிங்ல தானே சொன்னேன். ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, எங்க ஜமாத் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம்ங்கிறது எவ்வளவு எளிமையா நடக்கணும்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கு தெரியுமா? முன்னெல்லாம் திருமணம்ல எவ்வளவு தடபுடலா ஜாலியா இருக்கும். இப்ப பாரு, பந்தலும் இல்ல, ஒன்னும் இல்ல, எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்ல. அதானே என்ன? அதானே நீங்களாம் யோசிக்கவே மாட்டீங்களா? அந்த நிக்காமின் சுன்னதி வமன் ரைவமின் சுன்னதி வலேசமின் நீ இமாம் குத்துபா போய் எடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, ஓதுவாரு. அப்படின்னா என்ன? அதை யாரு ஆராய போறாங்க? இப்படித்தான் எதையும் தெரியாமலே அரபில ஓரல் கேட்டுட்டு பல ஆண்டுகள் ஆமி சொல்லிட்டு நேரத்தை ஓட்டிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணம் வேற நடைமுறை, அதை புறக்கணிப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அதான் அதோட மீனிங். நாம செய்யற வணக்க வழிபாடுகள் எப்படி நபிகள் நாயகம் காட்டி தந்த மாதிரி செய்யறோமோ அதே போலத்தான் அந்த திருமணத்தையும் நடத்தணும். அப்ப நம்ம உள்ள செய்யற மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறியா? அதுல என்ன சந்தேகம்? உன்னை விட இப்போ ரொம்ப மாறி இருக்குல்ல. மாறி இருக்குது. அவனுக்கு தௌஹீத் ஜமாத்தோட தீவிர பிரச்சாரம் தான் வரணும். அப்ப நம்ம முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் சரியில்லையா? மார்க்கம் காட்டி தராத யார் செஞ்சாலும் தப்புதான். அல்ல முன்னோர்களா இருந்தாலும் சரிதான். ஆண்கள்ட்ட பெண்களுக்கு மகர் கொடுக்கணும். எல்லார் வீட்லயும் கொடுக்கத்தானே செய்யறாங்க. கொடுக்குறாங்கதான். காசு பணம் பொருள்னு வாங்கிட்டு 101 ரூபா 1001 ரூபான்னு கொடுத்தா போயுமா? இப்போ கொஞ்சம் மாறி நகையா போடுறாங்க. அப்ப அது வரவேற்கத்தக்கதானே? வரவேற்கத்தக்கதுதான். 100 பவுனுக்கு காசு வாங்கிட்டு 2 பவுனுக்கு போடுறது முறையா? அல்லாஹ் ஒரு பொற்குவியலையே கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்றானே. அப்ப எங்க மாமி வீட்டுல இருந்து வாங்குறது எல்லாமே வரதட்சணையா? நிச்சயமா. பெண் வீட்டுல விருந்து போடுறது கூட வரவேற்சனை மறுபடியும் தான். அப்படியா? பின்ன திருமணத்துக்கு விருந்து கூடாதுன்னு சொன்னது ஆண்களுக்கு தான். ஆனா திருமணம்ன்ற பேர்ல பெண் வீட்டுல இவ்வளவு செலவு செய்ய வைக்கிறோம். ஆமா ஆமா, இப்பெல்லாம் வரதட்சணை வாங்கலன்னு சொல்லிட்டு சின்ன சீரு பாத்திரம் பண்டம்னு வாங்காம பெரிய பொருளா காரு பைக்கு வெள்ளாட்டு வேலைன்னு வாங்குறாங்க. இன்வெர்டர் போடுங்கன்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க மாமா வீட்டுல கூட இனோவா கார் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வரதட்சணைன்னு பேர் இல்லாம பெண் வீட்டை புடிங்கி எடுத்து அவங்களோட சாபத்தை அல்லாவோட பாவத்தை சம்பாதிக்கிறதா. இப்பதான் லேசா உரைக்கிற மாதிரி இருக்கு. வேற என்ன மாதிரி எல்லாம் வரதட்சணைங்கிற பேர்ல வாங்குறாங்க. பவுன் கணக்குல நகநட்டை வாங்குறது, பணத்தை வாங்குறது, திருமண செலவு முழுவதையும் பெண் வீட்டார் தலையில கட்டுறது, வரதட்சணை பணத்தை வச்சு வேலையை வாங்குவது, வீடு காரு பைக்குன்னு வாங்குறது. நாங்கள் வரதட்சணை கேட்கவில்லை, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க போடுறது தாராளமா போடுங்க அப்படின்னு சொல்றது, பெருநாள் கந்தூரியை முன்னிட்டு பெண் வீட்டாருக்கு செலவு வைப்பது, முக்கியமா பிரசவ செலவை மாமனார் வீட்டுக்கு தள்ளிடுறது, குழந்தை பிறந்தா காது குத்துவது, சுண்ணத் பண்ணுதுங்கிற பேர்ல பெண் வீட்டாருக்கு செலவழிப்பது. ஐயோ, இப்பவே கண்ண கட்டுத.
ஏன் கட்டாரு? கண்ணை மூடிக்கிட்டு எங்க முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு எல்லா அனாச்சாரங்களையும் செஞ்சுட்டு வர்றோமே, அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணக்கூடாதா? அப்படியே பண்றவங்கள பார்த்துட்டு அவங்களா நீங்கன்னு கிண்டல் வேற. சாரி, தெரியாமையால் அப்படி சொல்லிட்டேன். நீயாச்சும் பரவாயில்ல, மார்க் அறிஞர்கள் கூட அப்படித்தான் இருக்காங்க. நமக்கு இருக்கிற அக்கறை கூட அவங்களுக்கு இருக்கிறது இல்லையே. அவங்க தானே முன்னாடி பாத்தியா ஓதுறாங்க. தடுக்க வேண்டிய காரியத்தை பக்தி மனத்தோட மார்க்கங்கிற பேர்ல செய்யறாங்க, அப்படித்தானே? ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய பிரச்சனை இது. எல்லாரும் பாடுபடணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் செய்வோம். இன்ஷா அல்லாஹ். சரி சரி, நேரமாச்சு, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. ஏகே மண்டபத்துல சாப்பாடு கண்டிப்பா வந்துருங்க. இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கோம், திரும்பவும் சாப்பிட கூப்பிடுறீங்க. எல்லடா இது வம்பா போச்சு, வாங்கத்தானே கூடாது. நான் வாங்குற வீட்டுல போய் சாப்பிடவுமா கூடாது? அதானே, மாசத்துல ஒரு கல்யாணம் வருது, அதுல போய் கூடவா சாப்பிட கூடாது? சாப்பாடு என்ன ஹராமா? சாப்பாடு ஹராம்னு சொல்லல, ஒரு தப்பை தடுக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 வழியை காட்டியிருக்காங்க. 1, கண்டிச்சு திருத்தணும். இது நம்ம சொந்தமா இருந்தா, நம்மளுக்கு கட்டுப்படுறவங்களா இருந்தா இதை செய்யலாம். 2, சொல்லி தடுக்கணும். இதை யாருக்கிட்ட வேணாலும் செய்யலாம். 3, அதுக்கும் முடியலையா, வெறுத்து ஒதுக்கிடணும். அதுக்கு மேல இதே நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றாங்க. அதையும் செய்ய முடியாமலா நீங்க இருக்கீங்க? இதே நம்பிக்கை இல்லையா சொல்றாங்க? ஆமா, அப்படி எந்த கல்யாணத்துக்கு போய் சாப்பிடுறது இல்லையா? வரட்சணை எந்த வழியில வாங்குற வீடா இருந்தாலும், பெண் வீட்டு விருந்தா இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளவு நெருக்கமான சொந்தமா இருந்தாலும் நாங்க சாப்பிட போக மாட்டோம். சரியான முடியுதான், உங்களால எப்படி முடியுது? நாங்க மட்டுமில்ல, எங்க ஜமாத்துல உள்ள யாருமே போக மாட்டோம். காரணம், இந்த உலகத்துல மக்களுக்காக வாழாம நம்ம படைச்ச ரப்புக்காண்டி வாழணும். சரி, நாங்க கிளம்புறோம். முடிஞ்சதை எல்லாரும் விலை இருக்கோம். நிச்சயமா இனிமேல எந்த வரட்சணை வாங்குற வீட்டுக்கும் பெண் வீட்டு விருந்துக்கும் போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க அல்லாஹ் உதவி செய்யட்டும். இவ்வளவு தூரம் நீங்க அழகா சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க போனால் அல்லாவுக்கு பாவியா போயிடும். அல்லாஹ் காப்பாற்றட்டும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, வாங்க வா வா, இன்ஷா அல்லாஹ். அடுத்து மக்கா நகர் மதரசா மாணவர்களின் மதுகப் என்ற பெயராலே பலவிதமான திக்ருகள், மௌலூதுகள், பலவிதமான சந்தர்ப்பங்கள் இவையெல்லாம் செய்து எப்படி தூய இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு அவமரியாதை ஆக்குகின்றார்கள். அவர்கள் நினைத்ததெல்லாம் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய உள்ளங்கள் அவர்களுக்கு அதை அழகாகி காட்டுகிறது என்பதை எல்லாம் விளக்கும் விதமாக ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை இங்கே அரங்கேற்ற இருக்கின்றார்கள். வாங்க, நேரமில்லை, குயிக்கா. குயிக்கா, நேரம் இல்ல. அந்த 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 இமாம் பாத்துக்கோங்க. இதில் 2 அணிகளாகவும், ஒன்று சுன்னத் வல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக்கொண்டு மதுஹபுகளை பின்பற்றி கொண்டு பல்வேறு திக்ருகளை, இஸ்லாத்தில் இல்லாத திக்ருகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணியினராகவும், இன்னொருவர் தௌஹீத் ஜமாத் அணியை சார்ந்த அவர்கள் இஸ்லாத்தில் எது உண்டோ, குர்ஆனும் நபிகள் நாயகம் எதை போதிக்கின்றார்களோ அந்த விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் மனமாற்றம் அடைவதற்கு வழி செய்யும் விதமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கே காட்டப்படுகின்றது. ரெடியா? வந்துருங்க, எனக்கு பார்க்கலங்க. என்னது? வாங்க, ரெடியா? போட்டுடுவேன் ஆடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த டிராமா பகுதியில இருதரப்பு மக்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா தௌஹீத் ஜமாத் காய்ஸ் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சுன்னத் ஜமாத் ஆலிம்கள், உலமா பெருமக்கள் இருக்கிறாங்க. இரு தரப்புக்கும் மத்தியில ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. சுன்னத் ஜமாத் காய்ஸ் அவங்க இந்த மார்க்கத்துக்கு முன்னா பல்வேறு செயலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த ஏகத்துவத்தை தௌஹீத் சகோதரர்கள் எப்படி அவங்களுக்கு எடுத்து சொல்லி எப்படி தாவா செஞ்சாங்க என்பதையும், அதன் மூலமா அல்லாஹ் அந்த சுன்னத் ஜமாத் கைஸுக்கு எப்படி ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தா என்பதையும் இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன கருத்து? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மீலா நபி யார மௌலுனா அப்படியே நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கா.
சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா காசு ராகத்தான் வந்திருக்கு போல. அட நீங்க வேற அசர்த்தி, போன வருஷம்லாம் 3 களை கட்டுச்சு, 10,000 20,000 மொத்தமா கிடைச்சிச்சு பாய். இந்த வருஷம் மொத்தமே 2,000 ரூபா கூட தாண்டல. இந்த கவர்மெண்ட்ல வேற 500 1000 செல்லாயிட்டாங்க. கஞ்சனுங்க 20 ரூபா 10 ரூபா தராங்கப்பா. இதுல வேற இந்த தௌஹி ஜமாத்துக்காரங்க ஏதோ முகமது ரசூலுல்லாஹ்னு போட போறாங்க. இவங்க குறைச்சல் யா அல்லாஹ் தாங்க முடியலப்பா. எப்படியோ ஏமாந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம பிசினஸுக்கு பிரச்சனையே இல்லை. ஆமா சரத்து, உங்களுக்கு எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு? அட போங்க அசர்த்தி, பெருங்கைய வீச வேண்டியதா இருக்கு. நான் எல்லாம் கஷ்டப்பட்டு புது பாட்டில மெட்டை எடுத்து மவுளுது ஓதுனா 5-10 தண்டு கலைப்பிட்டாங்கப்பா. சோ எங்க பாருங்கப்பா மௌலானா. السلام عليكم دعوة الله مبارك الله هجرة ولي الله وبركاته. وعليكم السلام وبركاته وبركاته. என்ன சொல்றது, எப்படி இருக்கீங்க? அதாவது அசத்து முக்கியமான விஷயம், நமக்கு வேண்டப்பட்டவர் இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊரை கட்டியிருக்காரு. ஒரே வீட்டில் தரித்திரியம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு மவுளூது ஓதி சரி பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரீயா இருந்தா வாங்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருவோம். போயிடலாம் மௌலானா, போயிடலாம். வாங்க வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வாங்க சத்து, வாங்க வாங்க, நம்ம வீட்டு தான், வாங்க வாங்க. என்ன சத்து, இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? முழுவதும் ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு மீலாது நபி நாள ரசூல்லாவை புகழ்ந்து மௌலூது படத்தை படிப்போமா? சரி. ஒலியாம் நபிகள் வந்தார்கள், ஒலியை கொண்டு தந்தார்கள், எல்லா உலகம் ஒலியை காணும், ஒலியை காட்டி தந்தார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். சர்தார் கியாமத் கிதார் கியாமத் ஆகார் கியாமத் ஆகார் கியாமத் ஆகார் கியாமत. अस्सलातु वस्सलामु अलैका या रसूलल्लाह, अस्सलातु वस्सलामु अलैका या हबीबल्लाह. या मुहय्यदीन, या मुहय्यदीन, या मुहय्यदीन, या मुहय्यदीन, या मुहय्यदीन. அசர்த்து அசர்த்து அசர்த்து, என்ன அசர்த்து மௌலானா எப்படி பண்ணிட்டு இருக்காரு? இருங்க இருங்க, இப்ப மௌலானா முஹைதீன் ஒளியுல்லாவுடைய அருள மெஹித்து இருக்கிறாரு. கருணை நபி நடந்து வந்தால் பாருங்க, இது போன்ற திக்ருகள்ல தான் பொதுவாக எல்லா மக்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மதுகப் என்ற போர்வையில மூழ்கி கிடக்காங்க. இந்த மாதிரி திக்ருகள் இஸ்லாத்துல உண்டா? இது போன்ற நடனங்கள் இஸ்லாத்துல உண்டா? நம்ம ஆனந்தங்களுக்காக செய்யல, இது போன்றுதான் நடத்தப்படுகின்றது. ஒவ்வொரு ஊர்களிலும் பாத்தீங்கன்னா மதுகப் என்ற பெயர்ல இது போன்ற இருட்டு திக்கர், இது போன்ற ஆட்டம், இது போன்ற போதை ஏற்றக்கூடிய ஒரு செயல்களை தான் பொதுவாக
பொதுவாக காக்கா வலிப்பு வந்த மாதிரி இது எந்த நபிகள் நாயகம் இப்படி கத்து கொடுத்தாங்களா? சகாபாக்கள் இப்படித்தான் திக்கு செஞ்சாங்களா? இந்த மாதிரி மனோ இச்சைகளை தான் மார்க்கம் என்று சொல்லி கொண்டு இன்று மக்கள் மத்தியில ஒரு விதமான தவறான நிலையை இது எங்க பார்த்திருப்பீங்க? இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா? நபிகள் இப்ப பாருங்க, என்ன ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு கேட்டா தன்னை பெரிய இமாம் என்று அறிவிச்சுக்கிறாங்க. இது போன்ற பாருங்க எதுனா இதான் விளக்கம்தான். என்னன்னா மக்கள் யாரையும் கேலி பண்ணணும் இல்லை, இப்படித்தான் இருக்கு. அருமையான அழகான சிந்திக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற அழகான மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. திருக்குர்ஆன் இது போன்ற இசைகளை எல்லாம் ஹராமாக்கி இருக்கு. ஆனா திக்ருங்க பேர்லயே இது மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னோம் சொன்னா இது போன்ற விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் நாம என்ன செய்ய இந்த பசங்க எல்லாம் நடந்து காமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இது போன்ற சின்ன வயசுகளிலேயே இதெல்லாம் தவறுங்க கூடிய ஒரு நிலை இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தினுடைய தீவிர பிரச்சாரத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, இது போன்ற இதான் இருந்துக்கிறான், டான்ஸ் திக்கிறான், இது போன்று குதிப்பதுனால அப்படியே அவங்களுக்கு என்ன செய்யுதா மெஞ்ஞானம் கிடைக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்தி இங்க பாருங்க ஒரு ஆள் இப்படி ஓடி வருவாரா, அப்படி இது முத்தம் கொடுப்பாரா, இது திக்கிறான், இப்படி குதிக்கிறது, இப்படி டான்ஸ் ஆடுறது, இதுல என்ன மார்க்கம் இருக்கு, என்ன அறிவுபூர்வமான விஷயம் இருக்கு? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கற்றுக் கொடுத்தார்களா? இது தர்காவுக்கு போயாச்சுன்னா நிறைய இடங்கள் இப்படிதான் பார்க்க முடியுது. இத பெருசா சொல்றாங்க, இத பக்தியா சொல்றாங்க. இதுக்கும் பக்திக்கு என்ன இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? திருக்குர்ஆன்ல இந்த மாதிரி திக்ர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை அழகாக நாம் சொல்லுவோமானால் அதற்கு அல்லாஹ்விடம் கிடைக்கப்பெறக்கூடிய கூலி என்ன? அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு வார்த்தையை அழகாக நாம் சொல்லுவோமானால் அதற்கு இறைவனிடம் கிடைக்கப்பெறக்கூடிய அந்த கூலி என்ன? இது என்ன டான்ஸ், இது என்ன, இதனால என்ன மெஞ்ஞானம் கிடைக்குங்கிறா? இது ஏமாத்து தானே. அப்ப இது போல ஏமாத்துகளை யா முகையதீன் அழைக்கிறாரு. யா முகையதீன்னா யாரு? அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்க கூடாது, அவன் ஒருவன் வணக்கத்துக்குரியவன். இது கற்றுக் கொடுக்கப்படுகிறது மதுகபுகள்ல, இன்னும் மத்த விஷயங்கள்ல. அவருடைய ஞானம் கிடைக்கிறதாக தர்காக்கள்ல நாம போய் பார்த்தோம் என்று சொன்ன இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற காட்சிகள், இது போன்ற திக்ருகள் அங்க எப்படி எல்லாம் பாடப்படுது, எப்படி எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்ப இது போன்ற பாத்தில நாம விழுந்து விடக் கூடாது, இது போன்ற காட்சிகள் நாம் ஏமாந்து விடக் கூடாது. இந்த மாதிரி காட்சிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்ல. இஸ்லாம் நமக்கு தெளிவாக அழகாக அற்புதமாக அல்லாஹ்வை புகழக்கூடிய பல்வேறு விதமான வாக்கியங்களையும் திக்ருகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இது போன்ற மடத்தனமான காரியங்கள், மூடத்தனமான காரியங்கள், இது போன்ற செயல்கள் செய்வதன் மூலமாக நரகத்தில் கொண்டு நம்ம சேரக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். அப்ப நரகத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய சமூகம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை எல்லாம் விளக்கும் விதமாகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் திக்ர் அல்ல என்பதற்கு தான். பாருங்க, இது போன்று திக்ர் செய்யறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலியாக பணம் தான் கொடுக்கப்படுகிறது. அவரு என்ன செய்யறாருன்னா அவங்க வீட்டுல வந்து இது போன்று திக்ர் செஞ்சதுக்கு, மௌலூத் ஓதுனதுக்கு அந்த வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, எல்லாத்துக்கும் பணத்தை என்ன செய்யறாரு, கூலியா கொடுக்கிறாரு. இது போன்று பணம் காசுகளுக்காக மார்க்கத்தை மலிவான விலையில விற்கக்கூடிய. சரிங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வரட்டுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அட இருப்பா, என்னாச்சு? ஏன் இப்படி அவசரப்படுற? அவங்க வந்துட்டாங்க. ஆனா அந்த தௌஹீத் ஜமாத்காரங்க அவங்க சீக்கிரம் போயிடுவோம். ஐயோ, இவங்க கேள்வி கேட்டே கொன்றுவாங்களே. ஏமா வாங்கய்யா. ஐயோ, வாழ விட மாட்டேங்கிறாங்களே.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. மாட்டிக்கிட்டோண்டா. வலைக்கும் சலாம் தாவத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேகமா வச்சுனா வர வேண்டியதான் ஐயா. மன்னிச்சுக்கோங்க மௌலானா. சொல்லுங்க, இங்கெல்லாம் யாருங்கப்பா? எங்கிருந்துப்பா வந்திருக்கீங்க? நாங்க தௌஹீத் ஜமாத்து மக்கானர்களில இருந்து வந்திருக்கோம். மக்களை சந்தித்து தனிநபர் தாவா பண்ணிட்டு வரோம். மக்கள் சில மூல பழக்கங்கள்ல மூழ்கி கிடக்குறாங்க. மௌலூது போன்ற அனாச்சாரமான காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி தாவா செஞ்சுட்டு வர அசர்த்து. என்னப்பா அசத்துன்னு சொல்ற? மௌலானான்னு கூப்பிடுப்பா. பெரியவங்களை பார்த்தா பார்த்து பேசணும். சரி சரி, பொறுமையா இருங்க அசர்த்து. சரிப்பா, மௌலூது ஏன் தப்புன்னு சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் புகழ் தானே பாடுறோம். காலகாலமா நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் காட்டி தராங்க. மார்க்கத்துல ஆதாரம் இல்லாத பின்பற்றக்கூடாது மௌலானா. ஒரு ஆதாரமா பல ஆதாரம் காட்ட முடியும். பாக்கிய தம்பி பாரு. இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்துல ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்துல சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான வெட்டுக்கள், குர்ஆன் ஓதுறதே பாத்தீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகத்தோட ஓதுவாங்க. அது ஒரு ராகம் பெருசல். அதே நேரத்தில் சினிமா பாட்டு உடனே தப்பாங்குத்து பாடெல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாடுறது, அந்த மீனிங்ல பாடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த மெட்ல பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துடும். அது கூடாது. ஏன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும். என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க? சர்த்து, ஒரு தனிநபர் சொன்னது ஆதாரம் எடுக்க கூடாது சர்த்து. நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் தானே ஃபாலோ பண்ணணும் சர்த்து. நீங்க மட்டும் என்ன பிஜே தானே பின்பற்றீங்க? அப்படிங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துருங்க. பிஜே சொன்னா எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னாரு. அல்லாஹ் காப்பாதுன்னு அப்படிதான் நினைக்க கூடாது. அப்படி நம்ம ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அது நாளைக்கு ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுல போய் நிற்கும். அல்லாஹ் நான் இப்ப கூட திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதுல நானாவும் சில சொல்லியிருப்பேன், நீங்க அதை ஏற்றுக்கிற கூடாது. நானும் சில உதாரணங்களை சேர்ப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் கிடையாது. குர்ஆன்ல இருக்கு நான் சொல்லுவேன். அது கூட இருக்கா நீங்க பாத்துக்கிறேன்னு, நீங்க ரிவ்யூ பண்ணிக்கிறேன்னு, ஹதீஸ் இருக்கு நான் சொல்லுவேன். கன்ஃபார்மா அல்லாஹ் ரசூல் சொன்னது தெரிஞ்சாதான் நீங்க ஏத்துக்கணுமே தவிர, ஒரு மனுஷன் சொல்றாங்களுக்காக ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப பேசாம மதுகப்புல இருந்துட்டு போயிடலாம், பழைய வழியில இருந்துட்டு போயிடலாம், யாரோ சொன்னதை கேட்டு இருந்துட்டு போயிடலாம். முதல்ல அந்த அடிப்படை அது தப்பு. அப்படி யாராவது நினைச்சீர்களே ஆனால் மறுமை நாள்ல நான் அவர்களுக்கு எதிராக நின்றுவேன். அல்லாஹ் சொல்றான், உனக்கு பிடிச்சிருக்க கூடாது. மறுமை நாளில் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நம்மளை கொண்டு எல்லாம் நிப்பாட்டி போடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க பிஜே பின்பற்றல, ரசூலுல்லாஹ் பின்பற்றோம். வாய மூடுங்க. என்னங்கய்யா வம்பு பண்றீங்களா? பதிலுக்கு பதில் வீடியோ போடுறீங்க. காலமாக பண்ணிட்டு வர்றோம். இப்போ நீங்க 7 வருஷம் ஓதி கொடுத்த உலமாக்களை பார்த்து எதிர்த்தா பேசுறீங்க. உங்களை மாதிரி வகாபிகள் நடத்தா அனந்தமிலா தெரிஞ்சு போய் கிடக்குறாங்க. பாவிகளா? யார் பாவிங்க? நினைச்சுங்க சர்த்தை. சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசி ஆகணும், வேற வழி இல்லை. ஒத்துமான்னு சொல்றீங்களா? திருக்குறள்ல எந்த இடத்துலயாவது ஒத்துமையா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? நீங்க தப்பு போனா நான் கேட்க மாட்டேன், நான் தப்பு போனா நீங்க கேட்க கூடாது. இஸ்லாம்னா மனசு பிடிச்ச மாதிரி எதை வேணாலும் பண்ணலாம். மௌலூது, சினிமா பாட்டு, ராகம், தாயத்து, தட்டு, தகடு, தர்கா, பாலிதாப்பு, கொடிமரம், கந்தூரி உருஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் செஞ்சா அது மூலமா ஒரு ஒத்துமை இருந்தா அது உண்மையான ஒத்துமை இல்லை, அது பொய் ஒத்துமை. ஆனா அல்லாஹ் சொல்ற உண்மையான ஒத்துமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எல்லாரும் அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதான உண்மையான ஒற்றுமை. அல்லாவின் கயிறுனா எது? திருக்குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்கள் தானே. இதுலான ஒத்துமையா இருக்க சொல்றான். நீங்க ஓதுற சினிமா ராகம் மௌலூது திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா? ஹதீஸ்கள்ல வழிகாட்டப்பட்டிருக்கா? சொல்லுங்க. என்னுடைய பிறந்த நாள் இது, அதை வருஷம் கொண்டாடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? இல்ல சஹாபாக்கள் காலத்திலாவது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா? சொல்லுங்க. ஒரு நாள் இல்ல 100 நாள் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களால கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அது மார்க்கத்துல இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
மன் அமில அமலன் பலைச அலைகி அம்ருனா பகுவரத்துன். நான் காட்டித்தராத ஒன்றை மார்க்கம்னு பின்பற்றினால் அது அல்லாஹ்வினால் ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும். இன்னைக்கு அதைத்தான் துணிஞ்சு செய்வீங்க. மார்க்கத்தின் பேர்ல சினிமா பாட்டு ராகம் கூத்து கும்மால போடுறீங்க. இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் அனாச்சாரம், அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. பாருங்க, இந்த மாநாட்டில் உள்ள மக்களை பாருங்க. இந்த மாநாட்டுல சத்தியம்னா என்னன்னு தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க, சத்தியத்தை தேடக்கூடியவங்க கூட இந்த மாநாட்டில் இருக்கிறாங்க. ஏன் மாற்று மத சகோதரர் கூட இந்த கூட்டத்துல இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ நம்ம மார்க்கத்துலதான் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இருக்குதுன்னா இஸ்லாத்துல இருக்குது போல, அப்படிதான் நினைப்பாங்க. இஸ்லாத்துல இசை என்பது வெறுக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, குல்லு உம்மத்தி யத்குலூனல் ஜன்னா. என்னுடைய சமுதாயத்தினர், என்னுடைய உம்மத்தினர் அனைவரும் சொர்க்கம் சொல்வார்கள், இல்லாமன் அபா, என்னை மறுத்தவர்களை தவிர. மறுத்தவங்கன்னா யாரு? ரசூலுல்லாஹ் கட்டளையிட செய்றவங்க தானே மறுத்தவங்க. நீங்க ஓதுற மௌலூது குப்பை இஸ்லாத்துல இல்ல, ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாலம் இஸ்லாத்துல இல்ல, நீங்க பின்பற்ற மதுகபு சாக்கடை நபி வழியில இல்ல. இந்த குப்பையும் சாக்கடையும் பின்பற்ற கூடாதுன்னு நாங்க சொல்றோம், அது செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்று. அது விளக்குதான் இந்த மாநாடு. இதுல வேற யாமுகையா தீனா இனிமே இதை எச்சம் இல்லாம இதை செஞ்சீங்கன்னா அல்லாஹ் நரகத்தை பத்தி எச்சரிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், பின்னார் நாளை மறுமையிலே நரகத்திலே சில முகங்கள் புரட்டப்படும் போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இத்தூதர் முகமதுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இன்னா அதானா சாதத்தனா குபுரானா அலல்லூன சபீலா. யா அல்லாஹ், எங்கள் முன்னோர்கள் எங்கள் தலைவர்கள் எங்களை வழியெடுத்து விட்டார்கள். யா அல்லாஹ், எங்களை வழியெடுத்த இத்தகையவருக்கு நீ 2 மடங்கு வேதனை கொடுப்பா என்று புலம்புவார்கள். எல்லா நபிமொழியும் இதுதான் சொல்லுது. அல்லாஹ் நாடாத வரைக்கும் இத மாதிரி ஒரு ஹதீஸ் இல்ல 100 ஹதீஸ போட்டாலும் திருந்தவே மாட்டீங்க. போங்கய்யா, தொண்டை தண்ணி வத்தி போச்சு. என்ன சொல்றது, பொசுக்குன்னு பேசிட்டு போயிட்டா. உங்களுக்கு அவங்க பரவாயில்ல, அவங்க எவ்வளவு குருவான வசனம் ஹதீஸ் போட்டு பேசுறாங்க, நீங்க வாயை பொழந்து பார்த்துட்டு நிக்கீங்க. நீங்க வேஸ்ட் போலானா? அவங்க சொல்றதும் நல்லது மாதிரிதான் தெரியுது. நாம தப்பு பண்றோமோ? இப்ப என்ன சத்து பண்றது? வேற என்ன செய்ய, சரண்டர் ஆயிட வேண்டியதான். அப்படியே சொல்றீங்க? சரி சரி, வாங்க வாங்க. ஹலோ ஹலோ, எப்பா இல்லுங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எப்பா எப்பா டவுட் கைஸ், இல்லுங்க. இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கான இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், பரிபூர்ணமாக ஆக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இருந்தாலும் கூட நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியிலே இது போன்ற அனாச்சாரமான காரியங்கள் நடைபெற்று தான் கொண்டிருக்கின்றது. அதே மக்களின் பால் திருத்துவதற்காக, நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு கேடயமாக இந்த தாவா களம் நமக்கு இருக்கின்றது. இந்த தாவா களத்தை நாம் மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லி மக்களுக்கு நேர்வழியின் பால் மக்களை அழைக்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது, ஒரு முஸ்லீமுக்குடைய அடையாளமாகவும் அது இருக்கின்றது. ஒகால இன்னனி மினல் முஸ்லிமீன், அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நாம் கையில எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரும் களம் இறங்கினால் இந்த ஏகத்துவ ஜோதியை மக்களுக்கு மத்தியிலே மிளர செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.